அவ்வளவு தைரியமா நீ வந்து என்ன அடிச்சியே, முடிஞ்சா என் கூட வந்து சிலம்ப சுத்தி பாடுறா. அப்ப தெரியும் யாரு வீரன். அதுல நீ ஜெயிச்சன்னா உன்னை ஆம்பளன்னு நான் ஒத்துக்கிறேன்டா. இங்க பாரு, நாங்க இங்க சண்டை போட வரல, சாமி கும்பிட தான் வந்திருக்கோம். அப்படின்னா அடிச்சதுக்கு மன்னிப்பை கேட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. சீனோ, உங்களுக்கு சொன்னா புரியாது, செஞ்சு காட்டினாதான் புரியும். போடா. டேய் இங்க பாருங்கடா. டேய் அந்த கம்பெடுங்கடா. நான் உன்னோட சிலம்பத்தை தட்டி கீழே விழ வச்சிட்டேன்னா நான் சொன்னபடி நீ மட்டும் இல்ல, உன் கூட வந்திருக்கிற உன் ஒட்டுமொத்த குடும்பமும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இவளை விட்டுட்டு ஓடிடணும். வாங்க. ஐயோ பாத்து. டேய் சீனு பாத்து விடாத. இவன் தோத்துட்டான். நான் சொன்ன மாதிரி சிலம்பத்தை என் கையில கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுங்க. சிலம்பம் கீழே விழல, என் கையில தான் இருக்கு. ஏன் கூட மோதுரா. அப்போ அக்கா சொல்லுங்கக்கா. புடி. விடாதக்கா உங்கள.
மன்னிப்பு கேட்கணுமா? நீ ஓடுறதுக்கு தயாரா இரு. அண்ணி, என்ன இவ இப்படி நிக்கிறா? அது வீட்ல தப்பிச்சது ஊர்ல உதவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இவங்க எல்லார்கிட்டயும் வாங்க போறா. இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வம்பு வாங்கினாதான் தெரியும். வாங்கட்டும். மாயா பாத்து. சூப்பர்க்கா. நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? ஓடுங்கடா. ஓடிடலாடா. மாயா, மாயா சூப்பர் மாயா. சூப்பர்லமா. மாயா அசத்திட்ட மாயா. மாயா சத்திட்ட. அண்ணா, மாயாவை யாருன்னு நினைச்சீங்க? வந்த சண்டையை விடுறது இல்லன்னு சுத்தி சுத்தி அடிச்சு எல்லாரும் ஓட விட்டால. மாயா பின்னிட்டு போ. சரி வாங்க போய் பூஜையை தொடங்கலாம். வாங்க. வா. சில பொம்மை எவனாவது மாயா. வந்து தொலைச்சிங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே? அடி எதுவும் படல? வா வா போலாம் வா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓம் அங்கையர் கண்ணம்மையே போற்றிவோம், அகிலாண்ட நாயகியே போற்றிவோம், அறம் வளர்க்கும் மன்னகையே போற்றிவோம், கரநிறை கரைத்தால் போற்றிவோம், குரநிறை கரத்தவளே போற்றிவோம், மீனக்கொடியோளே போற்றிவோம், மங்கள ரூபிணியே போற்றிவோம், மங்காத செல்வமே போற்றிவோம்.
ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம் பூ நிறைந்தாளே, முக்கணி வைத்து கை தொழுவார்க்கு தீங்கேதும் இல்லையே. பரிவட்டம் சாத்திடலாமா? இந்த தட்டை பிடிங்கம்மா. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அத என் கையில கொடுங்க. மாயா, இங்க வா, இங்க வா. மாயா போமா. இந்த மரியாதை இன்னைக்கு உனக்கு கிடைக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற என்ன உதாசனப்படுத்திட்டு பரிவட்டத்தை அவளுக்கு கட்டி விடுறீங்களா? இந்த மண்ணுக்கான வீரம் உன் ரத்தத்திலேயே இருக்கு மாயா. நீ இந்த மண்ணுல பிறக்காமையே இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ இந்த மண்ணில பிறந்தவதாங்க. மச்சான் சரியா சொன்னீங்க மச்சான். வீர தமிழச்சி மாயா. நீ இந்த குடும்பத்துக்காக பிறந்தவளாத்தான் இப்ப எனக்கு நீ தெரியற. இதுக்கு நான் முதல்ல ஜானகிக்கு தான் நன்றி சொல்லணும். எதுக்குமே பிடிவாதம் பிடிக்காத அவ உன் விஷயத்துல பிடிவாதமா இருந்தா. அதான் நீ இப்ப இங்க வந்த. இவ்வளவு நாள் இங்க இருந்த இல்லனா நீயும் நாங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமலே போயிருப்போம். இப்படி நீ சண்டை போட போற, வாயால மட்டும்தான் சண்டை போட போறேன்னு நினைச்சேன். இப்போ நிஜமாவே கப்பு சுத்தி அசத்திட்டாரு. இத்தனை நாளா குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு ஜானகி காரணமா இருந்தா. ஆனா இந்த நிமிஷம் நம்ம குடும்பத்துல இருக்கிற சந்தோஷத்துக்கு நீதான் காரணமாயா. நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க பெரியப்பா. எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இவ்ளோ பெரிய குடும்பம் இருக்கு. அதுல இவ்ளோ பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மை தெரியாம நான் செஞ்ச எத்தனையோ தப்பையும் எங்க அம்மா செஞ்ச தப்பையும் நீங்க எல்லாரும் மன்னிச்சு ஏத்துட்டு இருக்கீங்க.
அதுக்கு நான் தான் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். இனி நமக்குள்ள நன்றி எல்லாம் தேவையில்லை. இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும். ம். நீ இந்த குடும்பத்தோட பொக்கிஷம் மாயா. போதும் பெரியப்பா, என்ன ரொம்ப புகழ்றீங்க. என்னால பெருமை தாங்க முடியல. ஐயோ கடவுளே, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. நல்லா சிரிங்க. மொத்தமா இந்த சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க போற நாள் வராமையா போயிட போகுது. அப்ப வச்சுக்கிறேன். தாயே ஓம் சக்தி. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்கம்மா. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க வாழ்க வாழ்கவே. வரம்மா. போலாமா? போலாமா? வாங்க வாங்க போலாம். வா. வா மாயா, வா. என்னதானா பயங்கர சந்தோஷமா இருக்கு. என்ன இருந்தாலும் உன்னையும் கொஞ்சமாவது கவனிச்சிருக்கணும். புரியல சாரு, நீ என்ன சொல்ற? இல்லதானோ, எல்லா உரிமையும் பாராட்டும் மாயாவுக்கே போகுது. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டு பொண்ணு, உனக்கு ஏதாவது பாராட்டு கிடைக்கணும்ல. எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை யாரும் மதிக்கலையேன்னு தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நீ ஒன்னும் யோசிக்காத. என்னோட கவலைய உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, மத்தபடி ஒன்னும் இல்ல தானு. தானு வா போலாம். என்ன அண்ணி, உங்க அண்ணன் மாயாவுக்கு பரிவட்டம் முதல் மரியாதைன்னு என்னென்னமோ பண்றாரு. அதான் ஒண்ணுமே புரியல பார்வதி. அண்ணன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னே தெரியல. அவ ஆட்டம் ரொம்ப ஓவரா தான் போகுது. சரி விடு போ. வாங்க வாங்க வாங்க, எல்லாருமே வாங்க 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 ஐயா. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் சொல்றேன் நான். குறி கேளுங்க சாமி. உங்க குளம் செழிக்க ஆத்தாவோட அருள்வாக்க கேட்டுட்டு போங்க. கைய நீட்டுங்க சாமி, உட்காருங்க. அப்ப சரி சரி, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. வலது கைய காட்டுங்க. உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணெல்லாம் கிடையாது. சரி. உள்ள இருக்கிறது தான் வெளிய. குறுக்கு புத்தி இல்ல. கேட்டல. மனசுல மறைச்சு பேச தெரியாது. பால் மனசு. மத்தவங்க சந்தோஷத்துல உன் சந்தோஷத்தையும் தேடிப்ப. ஆனா உனக்கு வீட்ல சந்தோஷம் இல்ல. கட்டுனவ மதிக்க மாட்டா. உன்னாலதான் அவளுக்கு மதிப்புன்னு தெரியாது. கேட்டுக்க. நீ இல்லன்னா அவ இல்ல. வாரிசு ஒண்ணு, பெத்தது மட்டும்தான் நீங்க, வளர்த்தது 2 தெய்வங்கள். ஒரு குல விளக்குதான் உங்களுக்கு மருமகளா வரப்போறா. அவ இந்த குடும்பத்தோட ஆணி வேரா நிக்க போறா. இன்னைக்கு போல என்னைக்கும் இதே மனசோட இருப்பா. பால் மனசுக்காரி. அவளுக்கு நீதான் பக்கபலமா இருப்ப.
அது அவ்வளவு சுலபமால நடந்துடாது. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம்தான் உங்க பையனோட கல்யாணம் நடக்கும். வீட்டுக்கு வரப்போற மருமக தான் இந்த குடும்பத்தையும் எல்லாரையும் சேர்த்து தாங்கி வழி நடத்துவா. நீ வாமா. வாமா வா உட்கார். என்னங்க உன் இடது கைய காட்டு. ம். ஆ, பாருங்க பாருங்க. சொந்தமாகாத இடத்துல நீ சொந்தம் கொண்டாடி உக்காந்துருக்க. உன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஆசைன்னா ஆசை, அப்படி ஒரு ஆசை, பேராசை. அத நடத்த போராடுற. ஒரு அடி எடுத்து வச்சா 9 அடி சறுக்குது. அமைதியா இருந்தா நல்லது. ஒரு புண்ணியவதியால நீ பொழைச்சிட்டு இருக்க. அவளை நீ பகைச்சுக்கிட்டா அது உனக்கு போராத காலமாயிடும். இந்த குடும்பத்தோட எதிர்காலமே நீதான். இந்த குடும்பமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. நீதான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசா வருவ.